புன்னகையில் கண்டேனே இதோ எத்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவ கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் இதோ எத்தன் தெய்வம் முன்னாலே அவ பூவெறியும் சோலையிலே மணப்பான் கோயிலே தேன் குரலில் இருப்பான் பூமலையில் சோலையிலே தாகத்தையே தனிப்பான் கொடி விடையும் இதகளிலே இருப்பான் தள்ளி கொடி விடையும் இதகளிலே இருப்பான் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவ கருணை உள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறான் இதோ என்ற தெய்வம் முன்னாலே ஒரு புன்னகையில் கண்டேனே பல நூல் வடித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வளர்ந்தோம் செல்வோம் பிற உயர்விலே உனக்கு இருக்கும் என்போ இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் கருணை உள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறார் இதோ எந்த தெய்வம் நாளே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே தன்வியர்வையிலோ உழப்பினிலோ வாழ்வை தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை அவன் இதழ்வதோ சிரிப்பொலியை கேட்டேன் இந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன் அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவ கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே என்ன ஒரு ஆச்சரியம் என்ன ஒரு காரணம் தெரியவில்லை மன்னர் அழைத்திருக்கிறார் நானும் நகரமனம் சென்று விட்டு தற்பொழுதுதான் அரண்மனை நோக்கி வந்து கொண்டிருந்தேன் அரண்மனை நோய்வாளி வரும் பொழுது மன்னர் அழைத்த காரணம் என்று தெரியவில்லை ஆகையால் மன்னரை பார்க்க வேண்டும் மன்னா மன்னாதி மன்னா மன்னா வாங்கல் மகாராஜா வாங்கல் மகாராஜா வாங்கல் வாங்க மன்னா யார பத்தி என்ன கேக்குற மன்னரே மகனா மகாராஜா மன்னா மன்னர் வந்துட்டாரு அது என்ன வாங்கல் மன்னரா வாருங்கள் மன்னா அமைச்சரே மகாராஜா அமைச்சரே காரா பூந்திய அமைச்சரே மன்னாதி மன்னவா மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டான புருஷங்கார அருவா எடுத்து வெட்ட வர மங்களத்துடன் வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னேன் மங்களத்தோட வாழ்ந்த சந்தேகப்படுறாங்க மன்னா நலமாக வாழ்வாய் என்று சொன்னேன் அப்படி தெரிவித்துள்ள மகாராஜா தாங்கள் பொறுப்பாளர்களுக்கு கொணாட கோடி சரணமல் அழைத்த காரணம் அமைச்சரே நமது இலங்காபுரி சீமைகளே சரி நாத்தாமலை இல்லைகளே மாதம் மும்மாறி மழை பொழிந்து சரி வருடம் ஒரு ஒன்மாறி மழை பொழிந்து நாத்தல் நகர் முழுவதும் சீரோடும் சிறப்பு இருக்கின்றதா இல்ல ஏதேனும் குறைபாடு இருக்கின்றதா மகாராஜா அமைச்சரே எப்பொழுதுமே நம்ம நாட்டில் நாடைமேடைக்கு முன்னாடி மழை பெய்ய மாட்டேங்குது மன்னா நாடைமேடைக்கு பின்னாடி சட்டன்னு மழை பெய்யுது மகாராஜா நாடமடிக்கு பின்னாடி மழை பெய்யுதா கீத்து தட்டி ஒன்று போட்டு விட்டாங்க இந்த டான்ஸ் கரப்பில் பின்னாடி போ சட்டங்குது நீ எந்த மலையை சொல்ற நீங்க எந்த மலையை கேட்டீங்க நான் வானத்துல இருந்து பொழியும்ல அந்த மலையை சொல்றேன் நான் சொல்றது வீண் மலைங்க மகாராஜா அதாவது நம்ம நாட்டிலே மாதம் ஒரு மாறியும் வருட ஒரு பொன்மாரியும் பெய்து நம் நாட்டு மக்கள் வளர்த்து வரக்கூடிய வேளாண்மை அனைத்தும் சேரன் சிறப்பான முறையில் இருக்கிறது அது எந்த குறையிலும் இல்லை குறையும் இல்லை கிடையாது அமைச்சரே மகாராஜா நமது இலங்காபுரி சீமைகளே சரி நாத்தாமலை எல்லையிலே
6 மைலுக்கு ஒரு அன்ன சத்திரமும் சரி 3 மைலுக்கு ஒரு தனிப்பந்து இருக்க வேண்டும் கட்டளை இட்டிருந்தேன். உண்மைதான். அங்கு வருகின்ற ஆமா. கூன் குருடு செவிடு யார் நானா? சப்பானி அனைவரும் சரி. நமது அன்னதானத்தில் உண்டு செல்கிறார்களா இல்ல ஏதேனும் குறைபாடு இருக்கின்றதா? மகாராஜா அமைச்சரே, நமது தெலுங்காபுரி சீமையில அன்னத்துல பஞ்சம் இல்ல, அன்னத்துல பஞ்சம் இல்ல, சாப்பாட்டுல பஞ்சமே இல்லங்க. சரி அமைச்சரே. நம்ம நாட்டில தண்ணீர் பஞ்சல் மன்னா. தண்ணி பஞ்சமா? ஆமா மகாராஜா. என்ன கூறுகிறாய்? மகாராஜா 10 ரூபா கொடுத்தா போதும் ஒரு கேன் கொடுத்துருவாங்க தண்ணி கேன். ஆமா அப்படி என்ன பஞ்சம் நம்ம ஊர்ல? மகாராஜா அமைச்சரே, நம்ம நாட்டுல தண்ணீர் பஞ்சம் எதுக்காக சொன்னேன் தெரியுமா? இதற்காக 145 ரூபா கோட்டை 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க மன்னா. 145 ரூபா கோட்டை 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீ எந்த தண்ணிய சொல்ற? நீங்க எந்த தண்ணிய கேட்டீங்க? நான் குடிக்கிற தண்ணிய சொல்றேன். நான் மட்டும் குண்டிகள் ஒரு தண்ணி நான் சொன்னேன், அதுவும் குடிக்கிற தண்ணி தான். அந்த தண்ணிய கூட கீழே ஊத்துவாங்க. சரி, இந்த தண்ணி கீழே போச்சுன்னு வச்சுக்க உறிஞ்சியாவது எடுத்துருவாங்க மகாராஜா. எடுத்துருவாங்க. அதாவது 6 மைலுக்கு ஒரு அன்ன சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலம் அமைத்து அங்க வரக்கூடிய கூன் குருடு நொண்டி முடம் சப்பானி இளையோர் சபையோர் சங்கமார்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் அறுசுவை உணவு வழங்கி வருகிறோம். அதில் எந்த குறையிலும் இல்லை. நம்ம நாட்டுல எக்குறையும் இல்லை. இல்லை மன்னா. அமைச்சரே, மகாராஜா உங்ககிட்ட ஒரு சிறிய கேள்வி கேட்கலாம்னு ஆசைப்படுறேன். கேள்வி ஏராளமாக கேள்வி கேட்டா தாராளமாக பதில் அளிக்கிறேன் மகாராஜா. பதில் வருமா? பதில் வரும். நான் சொல்றேன், நீ கேக்குறியா? இல்ல நான் கேட்கறேன், நீங்க சொல்லுங்க. அதான்டா நான் சொல்றேன், நீ கேளு. நான் கேட்கறேங்க, நீங்க சொல்லுங்க. எதுல கேப்ப? நான் காதுல கேட்பேன். எதுல கேப்ப? காதுல. காதுல கேப்ப. கேளு. காது கேளு. கேக்குதுங்க. நான் சொல்றேன், நீ கேட்கணும். ஆமா. நான் வாயில சொல்றேன், நீ எதுல கேப்ப? நான் காதுல தான் கேட்பேன். நான் காதுல தானே கேப்ப. அப்ப நான் என்ன சவுட்டு போயலாம்? சரி, காது நல்லா கேட்குமுங்க. காது கேளு. கேட்க மாட்டேங்குது. எப்ப எதுல கேப்பேன்னு சொன்னேன்? காதுல. அப்ப கேளு. இல்ல நீங்க லூசா நான் லூசான்னு தெரியல. அமைச்சரே, நான் சொல்றேன் அண்ணா, நீ கேக்குறியா? கேட்கறேன். ஒரு ஊர்ல 2 மான் இருந்துச்சு. சரி. என்ன இருந்துச்சு? ஒரு ஊர்ல 2 மாடு இருந்துச்சு. 2 மான். மான். 2 மான் இருந்துச்சு. சரி. ஒரு மானு பேரு திரும்ப சொல்லு. ஒரு மானு பேர் திரும்ப சொல்லு. இன்னொரு மானு பேரு திரும்ப சொல்லாத. இன்னொரு மானு பேர் திரும்ப சொல்லாத. திரும்ப சொல்லாதகிற மானு கிணத்துக்குள்ள விழுந்து செத்து போச்சு. ஆட பாவத்தை. மிச்சம் இருந்தது எந்த மானு? திரும்ப சொல்லு. ஒரு ஊர்ல 2 மான் இருந்துச்சு. ஒரு மானு பேரு திரும்ப சொல்லு. சரி. இன்னொரு மானு பேரு திரும்ப சொல்லாத. திரும்ப சொல்லாத. திரும்ப சொல்லாத மானு கிணத்துக்குள்ள விழுந்து செத்து போச்சுடா. சரி. மிச்சம் இருந்தது எந்த மானு? அது திரும்ப சொல்லு. ஒரு ஊர்ல 2 மான் இருந்துச்சு. ஒரு மானு பேரு திரும்ப சொல்லு. சரி. இன்னொரு மானு பேரு திரும்ப சொல்லாத. திரும்ப சொல்லாத மான கிணத்துக்குள்ள விழுந்து செத்து போச்சு. மிச்சம் எந்த மானு? திரும்ப சொல்லு. ஒரு ஊர்ல 2 மான் இருந்துச்சு. ஒரு மானு பேரு திரும்ப சொல்லி. சரி. இன்னொரு மானு பேரு திரும்ப சொல்லாத. திரும்ப சொல்லாத மான கிணத்துக்குள்ள விழுந்து செத்து போச்சுடா. சரி. மிச்சம் எந்த மானு? திரும்ப சொல்லியா? ஒரு ஊர்ல 2 மான் இருந்துச்சு. இப்படியே சொன்னோம்னா நாடகம் முடிய 4 வருஷம் ஆகும். இல்ல நீ சொல்லு. அமைச்சரே, விளையாட்டாக பேசினதெல்லாம் போதும். இந்த முறை கூட எனது மனைவி கோட்டை கருப்பாகி நிறைய மாத கர்ப்பமாக இருக்கிறாள் அல்லவா? ஐயா, மகாராணியம்மா மாசமா இருக்கிறாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லல. உனக்கு தெரியாத அமைச்சர்? மகாராஜா ஒவ்வொரு முறையும் கர்ப்ப தரித்தாள் உயிருடன் இருப்பதில்லை. அன்பளித்து பெருமை சேர்த்து டாடா ஏசி அருமையான டாடா ஏசி கோவிந்தன் அன்னவர்கள் ரூபாய் 200 வாரி வழங்குகிறார்கள். அவர்கள் நாத்தமலை முத்துமாரியம் என்று சொல்லப்பட்ட மகமாயி அருள் பெற்றும் சின்னகருப்பு பெரியவருப்பு அருள் பெற்றும் ஊரில் கிராமத்தில் அமைந்துள்ள உள்ளூர் தெய்வங்கள் அருள் பெற்று அன்னவர் குடும்பம் எங்கு சென்றாலும் பற்றி பெருகி பால்பானை பொங்கி எங்கு எந்த முகம் போனால் தங்கமாக வேள வேண்டும் வரல வேண்டும் என்று எங்களது கலைக்குழு சார்பாக பாராட்டி வாழ்த்துகிறோம். நன்றி. நடந்த வணக்கம். வணக்கம் மகாராஜா. மனைவி கோட்டை கரைப்பார் கர்ப்பமா இருக்கிறாள் அல்லவா? சரி. அரண்மனை இதோ சத்தம் கேட்பது போல் தெரிகின்றது. வேற ஒண்ணும் இல்லை, சும்மா போயிருப்பாங்க தண்ணி பிடிக்க. எனது மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள். அதான் ஏதோ சத்தம் கேட்பது தெரிகின்றது. நல்ல என்னவென்று பார்த்து வருகின்றேன். சரி. நீங்க அரண்மனைக்கு சென்று இந்த மனைவிக்கு என்னவென்று நீங்களும் பார்த்து வாருங்கள். பார்த்து வரீங்களா? ஓய், என்ன மகாராணி அம்மாவுக்கு மருத்துவம் இது மகாராணி அம்மாவுக்கு பிரசவலி வந்து விட்டது. பிரசவலி வந்து விட்டது. ஆமா மகாராஜா. அப்படி என்றால் பிரசவலியை பார்க்க வேண்டும். யாரை கூட்டி போக வேண்டும்? பொந்தாயிட்ட போகணும். பொந்தாயா? பிரசவம் பார்க்கும் பாட்டி கிளவிட்ட போகணும்.
அந்த பாட்டிகிட்ட போக வேண்டும். கிளவி பாட்டியை கூட்டிக்கிட்டு எங்கே போறேன்னு தெரியுமா நீ? என்ன கிளவிட்டு பிச்சை எடுக்கவா? அரண்மனைக்கு போ. சரி, அரண்மனைக்கு சென்று என்ன வேண்டும் பார்த்து பாருங்கள். சென்று வருகின்றேன். மன்னா, அந்த பாட்டி அப்புறமேல பார்ப்போம். இப்போ போய் ஒரு பாட்டி கூட்டிட்டு வரேன் பாருங்க. பிரசவம் பார்க்க யாருக்காவது தெரியுமா? தம்பி சூத்துவத்தி நாங்க யாரோ ஒண்ணு கூப்பிடுறாங்க. எந்திரி. எந்திரிச்சு உட்காருங்கள், இல்லாட்டினா நான் தண்ணி போட்டு எழுப்புவேன். இது எங்க மன்னன் தெரிவித்த வாதம் மருத்துவ அழைத்து வந்து மகாராணி அம்மாவுக்கு பிரசவம் பார்க்க வேண்டும். இப்பொழுதே சென்று வர வேண்டும். ஹால் 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 இதோ பாட்டி அழைக்க வேண்டும். பாட்டி! ஆடவும் தொண்டையில பாம்பு போடுங்க. பாட்டி எதுக்குடா ஓ பாட்டின்னு கூப்பிடுற? உடனே ஓ பாட்டின்னு கூப்பிட்டாலும் புழு புழுந்தியா இருக்கு நாதாரி முண்டை. பாட்டி வாய், நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேனா? பாட்டி பாட்டி எதுக்குடா கூப்பிட்ட? நான் கூமுட்டேன்னு குஞ்சு பரிசு முட்டை. எதுக்கு கூப்பிட்டேனுங்கள்ரி? அட சொல்லுடோ. நம்ம மன்னர் கோட்டை பெருமாள் இருக்கிறாருல, செத்து போயிட்டாரா? ஆமா, நீர்மலைக்கு போ. அவரு சாவல. நம்ம மகாராணி கோட்டை கருப்பாயம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மா செத்து போச்சா? ஆமா, உப்பாரி வச்சு அழுவு போய் அவங்க உசுரோட தாண்டி இருக்கிறாங்க. நிறமாச கற்பிணியா இருக்காங்களாம். யார் கற்பனை பண்ணது? கற்பனை பண்றாங்களா? கற்பனை அடிக்கலவே கற்பிணியா இருக்கிறாங்க. ஆமா, அதுக்கு நீ பிரசவம் பார்க்கணுமா? நான் பிரசவம் பார்க்கணுமா? அட, எனக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. அப்பவே தெரியும் நீ செவுட்டு முண்டேன்னு. என்னைய போய் பிரசவம் பார்க்க சொன்னானு எப்படா பார்க்கறது? தூமையா குடிக்க ஒன்னும் இல்லடி கிளவி, நீ கைராசி காரியமா. அந்த காலத்துல யாராருக்கு பிரசவம் பார்த்த? அந்த காலத்துல யாராருக்கு நான் பிரசர் பார்த்து தெரியுமா? யாராருக்கு? அந்த ஐயாக்கியா பெரிய சாமி இருக்கான ஐயாக்கியா பெரிய சாமி செத்து போயிட்டாரா? அவளை சாவல் நல்லா தானே இருக்கிறேன். பாய் வேறப்ப. சரி, ஏகே பெரிய சாமிக்கு பிரசவம் பார்த்தியா? அவனுக்கு நான் தான் ப்ளஸர் வாங்கி கொடுத்தேன். என்ன மாசமாவா இருந்தாரு? நாசமா இல்லடா, அவர் மனைவிக்கு பிரசவம் பார்த்தேன். பிரசவம் பார்த்தனா? சரி, அப்பதான் அந்த ரகுபூதி இருக்கேன். ரகுபூதி இந்த ரகுபூதி பிறந்தேன். ரகுபதி பிறந்தேன். நல்லாதான் இருக்கிறேன். நீ என்ன நேரத்துல பிரசவம் பார்த்தியோ அவன் பவுடர் போட்டு ஊரா தெரியுறாண்டி கிளம்பி. பாட்டி வேற யாருக்கு பிரசவம் பார்த்த? அப்புறம் இந்த ஆல்ரவுண்டுக்கார மனோஜ் இருக்கான மனோஜ். ஆமா, அவங்க ஆயாவுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். ஆல்ரவுண்டுக்கார அவங்க அம்மாவுக்கும் நீ தான் பிரசவம் பார்த்த. ஆமாடா. நீ என்ன நேரத்துல பிரசவம் பார்த்தியோ அவன் அந்த செத்தத்தோலை போட்டுட்டு அந்த மாட்டு மாட்டிட்டு கிடக்குறாங்க. அப்புறம் உனக்கு உங்க ஆயா இருக்கால? உங்க ஆயா எங்க அண்டி உன் கூட நடத்துக்கு தான் கொத்த அம்மா இருக்கிய. ஆடா, இது உங்க அம்மா இருக்கால? உங்க அம்மால? ஆமா, எங்க என்னடி சொல்ற? எங்க அம்மா. அட, உங்க அம்மா நீங்க கொடுக்குற 150 ரூபா சம்பளத்துக்கு கொத்தகமெல்லாம் திட்டுறாங்கடா. உங்க அம்மா இருக்கால? ஆமா, அவளுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். சரி, நீ என்னடா பண்ற? நான் மட்டும் என்ன அவனிக்கிட்ட இருக்கிற?
நான் என்ன பண்றேன் உங்க கூட சேர்ந்து பப்புன்னு போட்டுட்டு தான் தெரியுது. அட ஏன்டா இந்த கள்ளம் கூட திங்க மாட்டேங்கிறிய பாட்டி? பாட்டி கள்ள மிட்டாய் கொடுத்து திங்க விட மாட்டேங்கிற உனக்கு பல்லு தடை பொக்க வாய் முண்டே. பாட்டி பாட்டி அட சொல்லுடா பேராண்டு. சரி மன்னர் மகாராணி அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கணும். சரி அந்த காலத்துல வேற யாருக்கு பிரசவம் பார்த்த? வேற யாருக்கும் நான் இன்னும் பார்க்கலடா. சரி இருக்கட்டும். மகாராணி அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கணும். உனக்கு கண்ணு தெரியாத காது கேட்காது. சரி அதனால நான் உன்னை கூட்டிட்டு போய் அங்க அரண்மனைக்கு போவோமா? இந்த வரண்டி மெல்ல பையா பிடிச்சு கூட்டி போடா. தூமிய குடிக்கி கைய புறானைய விட்டு பைய பிடிக்கிறேன். ஐயோ கிளவி என்னடி வலுவலுன்னு இருந்துச்சு. பாட்டி அட என்னோட கைய போடு என்னோட பைய பிடிக்கிற வந்த தண்ணி ஊற்றுவேன் தண்ணி. அடி இந்த சுருக்கு பையில காசு வச்சிருப்பேன்னு புடிச்சண்டி கிளவி. சரி பாட்டி பிரசவம் பார்க்கணும். சரி அந்த அண்ணன் எங்க வந்தா? அம்மா மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம்டா. அடி லூசி கிளவி அம்மா மண்டபம் திருச்சியில இருக்குது. இப்ப மகாராணி அம்மா மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம். மகாநோனி மண்டபத்துக்கு வந்துட்டோம். ஆமா மகாநோனி மண்டபத்துக்கு வந்து ஐயோ ஊர்ல செருப்படி வாங்க போற மகாராணி அம்மா. மகாராணி அம்மா மண்டபத்துக்கு வந்துட்டோம். சரி இப்ப பிரசாது பார்க்கணுமாடா? பிரசாதம் இல்லடி கிளவி பிரசவம் பார்க்கணும். பிரசவம் பார்க்கணும். பிரசாதம் இல்லடி பிரசவம். இந்த படத்து இருக்கிறாடா ஐத்த வலிக்குதுன்னு சொல்லுறா. முக்க சொல்லட்டுமா? வயிறு எப்படி இருக்குது? வயிறு நல்ல தெப்ப கொலை மாதிரி இருக்குதுடா. மகிழ்ச்சட்டுக்காரனை ஒரு கடப்பாரை ஒண்ணு கூட குத்தி கழிச்சு விடட்டும். பாட்டி சொல்லுடா பேராண்டிய. பிரசவம் பாருடி கிளம்பி. நான் பிரசவம் பார்க்கட்டுமா? முடியலடி எனக்கு பிபி இருக்குடி. அவ வலிக்குதுன்னு சொல்லுறாடா. மைனே ரகுபதி ஐயா பாட்டி வலிக்குது பாட்டி. ஐயா பாட்டி வலிக்குது பாட்டி. ஐயோ ஐயா பாட்டி வலிக்குது பாட்டி. ஐயோ ஏய் எங்கேயாவது குழந்தை இப்படி கத்துமாடா? ஒரு நியாயம் வேணாமாடா? பிள்ளை பிறந்த பாட்டி பாட்டி கிளவி எது செத்ததும் போயிட்டியாடி? பாட்டி பாட்டி அம்மா பால் அம்மா பாலு மந்திரி கோட்ரு மந்திரி அம்மா பாலு மந்திரி. ஆட பேராண்டி பாட்டி உங்க மகாராணி அம்மா முக்குனாலா முக்குனா முக்குனா முக்குனாலா முக்குனா முக்குனா முக்குனாலா முக்குனாலா முக்குனா முக்குனா முக்குனாலா முக்குனாலா முக்குனா முக்குனா முக்குன முக்குல ஒரே பிரசவத்துல சரி 3 புள்ளைய பெத்து போட்டுட்டாடா வதன்னு. 3 ஆமாடோய். சரி மறுபடியும் என்னமோ சத்தம் கேட்கற மாதிரி தெரியுது பாரு. மரத்திருப்பியும் வலிக்குதுன்னு சொல்லுறா. சரி அவனால வயிறு நல்லா பல மாறியா இருக்குதுடா. அருவா வச்சு வெட்டு. ஐயா பாட்டி வலிக்குது பாட்டி. ஐயோ ஐயா பாட்டி வலிக்குது பாட்டி. ஐயா பாட்டி வலிக்குது பாட்டி. ஐயோ போயிருக்கலாம்ல. அம்மா வலிக்குது. ஐயோ அம்மா வலிக்குது பாட்டி வலிக்குது பாட்டி. அந்த ராத்திரி நேரத்து பூஜையில பாட்ட போடுற பாட்டி. ஐயோ வலிக்குது பாட்டி. அந்த காத்து மேல காத்து கீழே பாட்ட போடு பாட்டி. ஐயோ வலிக்குது பாட்டி. ஐயோ அம்மா ஐயோ அம்மா. அதுக்குள்ளே மாட பிள்ளை பிறந்துருச்சு. 5 நிமிஷத்துல பிள்ளை பிறந்துருச்சு. பிள்ளை பிறந்துச்சா நாய் எது சாடி ஆட்டுக்குட்டிலாம் கத்துது. கெடாக பாட்டி ஆடா சொல்லுடா பேராண்டி. என்னடி உள்ள என்னமோ ஒரு பெரிய இதே காடையா இருக்கும் போல இருக்குது. உங்க மகாராணி அம்மா முக்குனாலா முக்குல இப்ப 4 பிள்ளைய பெத்து போட்டுட்டாடா.
4 பிள்ளையா? ஆமா. 4 பிள்ளை என்ன பிள்ளை? முன்னாடி 3. சரி. இப்ப 4. 4 3 7. நாய புடிச்சு நாயத்தை போய் எங்க மண்ணெடுத்து தெரிவிக்க சொல்ற. சரி இருக்கட்டும் பாட்டி. இந்த 7 பிள்ளை பிறந்துச்சுல்ல? சரி. 7 பிள்ளை என்ன பிள்ளை? 7 பொம்பளை பிள்ளடா. ஏண்டி உனக்குதான் கண்ணு தெரியாது, எப்படி கண்டுபிடிச்ச? தடவை புடிச்சு பார்த்தேன். சரி. தடையை புடிச்சு பார்த்ததுல முளையா பிஞ்சு மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆம்பளை பிள்ளை. சரி. கார்த்திகை சுட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அது பொம்பளை பிள்ளடா. ஓஹோ சரி இருக்கட்டும். போய் உங்க மன்னர்கிட்ட போய் திரி வச்சு கொளுத்தி விடு. நெருப்பள்ளி வச்சு பத்த வச்சு விட்டுறேன். அப்படியா பாட்டி? நீ அங்கேயே அந்த பாதாள சுரங்க போற வழியில இருந்தோ வந்து விடுகிறேன். மகாராஜா மன்னா மன்னா. மன்னரே மகாராஜா. அமைச்சரே, அரண்மனையில் என்ன நடந்தது? நீங்க என்னை கிளவிட்டு போக சொன்னீங்களா? கிளவிட்டு போனியா? கிளவிட்டு போனேன். சரி சரி. அட மருத்துவச்சி பாட்டி அழைத்து வந்து மகாராணி அம்மாவுக்கு பிரசவம் பார்த்து மன்னா. சொல்லுங்க அமைச்சரே. அந்த பிரசவம் நம்ம மகாராணி அம்மாவுக்கு. மகாராணி அம்மாவுக்கு குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையா? பிறந்துச்சா பிறக்கலையா? பிறந்துச்சா பிறக்கலையா? அமைச்சர் நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? குழந்தை பிறக்கலையா? பிறந்துச்சா அமைச்சரே மகாராஜா. குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையா? அரண்மனையில் என்ன நடந்தது? அரண்மனையில கிளவி நடந்தா ஒரு 4 பேர் நடந்தாங்க. மகாராணி அமைச்சரே அரண்மனையில் என்னதான் நடந்தது? அரண்மனையில ஏண்டவன் துண்டகிளிய கத்துற? அரண்மனையில நீங்க என்ன சொன்னீங்க? பேசு. அரண்மனையிலே அவனுக்கு எடுத்து வச்சு விடுங்க. அவனுக்கு எடுத்து வச்சு விடு சாவட்டும். நீடியில் வைக்க வச்சு. அமைச்சரே அரண்மனையில் என்னதான் நடந்தது? அரண்மனையிலே மகாராணி அம்மாவுக்கு மருத்துவம் பார்த்தோமா? பிரசவம் மத்தியா பிள்ளை பிறந்துருச்சு. என்ன சொல்கிறேன் அமைச்சரே? எனக்கு குழந்தை பிறந்திருக்கின்றதா? எத்தனை குழந்தை பிறந்திருக்கின்றது? 7. அமைச்சரே என்ன தெரிவிக்கிறீர்கள்? 7. யாருக்கும் கிடைக்காத பாக்கியமாக, யாருக்கும் கிடைக்காத வரமாக ஒரே பிரசவத்தில் 7 என்ன குழந்தை? என்ன குழந்தை தெரியுமா? என்ன குழந்தை? காத்திய சுட்டி. காத்திய சுட்டியா? ஆமாங்க. அப்படின்னா இந்த பொம்பளை பிள்ளையா? அமைச்சரே 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கின்றதா? ஒண்ணு கூட சாவல. அமைச்சர் வரமாக வரம் இருந்து தவமாக தவம் இருந்து இந்த 7 குழந்தைகளையும் பெற்றெடுத்திருக்கின்ற அமைச்சரே. ஆனா கடைசியா பிறந்தது கூட சாவல. ஒண்ணு கூட சாவல. அமைச்சரே நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கின்றேன் அல்லவா? அமைச்சரே மகாராஜா 7 பெண் குழந்தைகளுக்கும் பெயர் சூட்ட வேண்டும். ஆனா 7 பெண் குழந்தைகளும் பிறந்த செய்தி இந்த நாட்டு மக்களுக்கு தெரிந்தால் என்ன நடந்துவிடும் தெரியுமா? மகாராஜா அமைச்சரே அதுதான் தவறு. அதாவது ஒரு பெண்மகளுக்கு ஒரு பிரசவத்தில் 1 குழந்தை 2 குழந்தை எப்பொழுதாவது 3 குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளது. ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்த காரணத்தினால் இந்த நாட்டு மக்களை தெரிவித்தால் 7 குழந்தைகளை கண்திஷ்டி போட்டு பரிதாபம் செத்தே போயிடும். அமைச்சரே அப்படி என்றால் எனது 7 குழந்தைகளை வளர்க்க வேண்டும். எங்கு வளர்க்க வேண்டும் தெரியுமா? நமது அரண்மனையிலே நந்தவனம் ஒன்றை ஏற்படுத்தி அந்த நந்தவனத்திலே 7 குழந்தைகளை வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கின்றேன். கவலைப்படாதீங்க. இனிமேல் உனக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கிடையாது. மன்னர் பதவி, மண்ணாங்கட்டி பதவியும் கிடையாது. சரி உனக்கு என்ன பதவி தெரியுமா? என்ன பதவி? இனிமேல் உனக்கு பிள்ளை மேய்க்கிற பதவி தான். அப்ப அது ஆகி போயிடுச்சோ நான் தான் கழுவணுமா? ஆமா பிள்ளை மேய்க்கிற வேலை. சரி பரவாயில்ல. சம்பளம் எப்படி தருவீங்க? சம்பளம் 3 ரூபா 50 காசு. 3 ரூபா 50 காசு. பரவாயில்ல. சரி இங்கே அருமையார் ராஜநடிகர் ஏபி குணசேகர் அவர்களுக்கும் மற்றும் சிறந்த முறையாக 6 மணி வாசித்து கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை மணப்பாறை புத்தானத்தை சேர்ந்த ஏபி சந்துரு அவர்களுக்கு ரூபாய் 100 சர்வங்களை வாரி வழங்கியுள்ளார்கள். 500 100 தாண்டா போட்டிருக்கு, ஏமாத்துறாங்க. ரூபாய் 500 சர்வங்களை வாரி வழங்கியுள்ளார்கள்.
அன்பளிப்பித்து பெருமை சேர்த்து அன்பண்ணா அவர்களுக்கு நாடக கலை குடும்பத்தை சார்பாக மனமார்ந்த நன்றி நடந்த வணக்கம். இங்கே சிறந்த முறையாக ஹார்மோனியம் வாசித்து கொண்டிருக்கும் அருமைப்படி ஏபி சந்துரு அவர்களுக்கு அருமென்னார் நாகு அவர்கள் ரூபாய் 500 வாரி வழங்கியுள்ளார்கள். அண்ணவர்கள் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. உண்மையிலே நாடகத்தை நேரில் பார்த்துக்கிட்டு ஆமா ஜிபியில் அன்பளிப்பு பண்றாங்க. அன்பளிப்பு குறிப்பிடுத்தி அன்பு உள்ளத்திற்கெல்லாம் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு 500 அப்படிதான் சொல்லுவேன். நமது 7 குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும். பேர் வைக்கணும். நல்ல பேரை சொல்லுப்பா. பேர் வைக்கிறதுல பெரிய ஆளுங்க. நல்ல வாயில நுழையிற மாதிரி நல்ல பேரை சொல்லு. வாயில நுழையிற மாதிரினா வாழைப்பழம்னு வைப்போம். வாழைப்பழமா? வாழைப்பழம் ஓம் பிள்ளைக்கு போய் வேடாம் மூதேவி. சரி. நல்ல காதுல நுழையிற மாதிரி நல்ல பேரை சொல்லு. காதுல நுழையிற மத்தவங்க காதுல நுழையிற மாதிரி மத்தவங்க காதுல நுழையிற மாதிரி குச்சின்னு வைப்போம். அண்ணா குச்சியா? குச்சின்னு ஓம் பிள்ளைக்கு போய் வேடா. சரி. நல்ல பேரை சொல்லு அமைச்சரே. நல்ல பேரா? நல்ல பேரா. மூக்காயின்னு வைப்போமா? மூக்காயா? நக்குமா? நக்குமா? அது வேணாம் அமைச்சரே. நல்ல பேராக அத வாயில இருந்து வர மாதிரி வைப்போம். வாயிலிருந்து வர நல்ல பேரை சொல்லு பாப்போம். வாயில இருந்து வர மாதிரினா வாந்தின்னு வைப்போம். வாந்தியா? வாந்தி வீடியோ எடுக்கிறாங்க 2 பேரு. அவங்க பிள்ளைக்கு வை. சரி. என் பிள்ளைக்கு நல்ல பேரா வை. உங்க பிள்ளைக்கு? என் பிள்ளைக்கு மணாதி பணவா? அமைச்சரே. தாங்க ஆளுவது தெலுங்காபுரி சீமை. தாங்க பெயர் கோட்டை பெருமா கோனார். ஆமா அமைச்சரே. ஆகையால் இன்று முதல் இந்த 7 குழந்தைகளுக்கும் தெலுங்காய் என பெயர் நாம் சுட்டி வளர்த்தோம். அப்படியே கட்டும் அமைச்சரே. அண்ணா இந்த மனைவி சென்று பார்த்து வர வேண்டும். சரி. இந்த மனைவி மேலே நான் 81 ஆசை பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி? மேல வச்ச பாசம் 81 பாசம் தெரியுமா? எனக்கு தெரியும். நீ பண்ணாங்க பேக்கையில உட்கார்ந்து இருக்கும் போது அமைச்சரே சென்று வருகிற மகள். 7 குழந்தைகள் வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கின்றேன். தங்களது சித்தமனது பாக்கிய விதோ சென்று வருகிறேன். யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது. யாரிடமே தெரிவிக்கவே மாட்டேன். யாரு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் தலையை வெட்டி உன் கையில கொடுத்து உன்னையே அழகு பார்க்க சொல்லுவேன். நான் எப்படி பார்க்கறது? பார்க்க முடியாதுல்ல. அப்படியே குழந்தைகள் வளர்க்க வேண்டிய பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கின்றேன். போகிற மன்னரே. போகிற மன்னரே. நமக்கு ஓட்டைய விட்டு போகிற மன்னவரே. இந்த மனைவி மேல 81 பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? அவன் மேல வச்ச பாசம் 81 பாசம் தெரியுமா? பாசம் தெரியுமா? கூடி அருவி கொட்டதே அடிவம் மேல அது தேடி வசரம் ஒட்டுவே நேத ஒன்னால மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோடி உளவோட்டி கொன்னவளே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மோ தாண்டி வந்த உறவே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மோ தாண்டி வந்த உறவே கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே ஏனடி ஓடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி பாயுதே ஏனடி மூச்சிலே வாசனை ஏனம்மா இளைய மனதில் காதல் பிறந்த நேரமா கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே ஏனடி கண்ணாடி பார்க்கையில முன்னாடி கண்ணேனி போகையில முழுசாக எம்மானந்தா மழை வேண்டாதானே மண் வாசம் சாலே பூவாசந்தா மேல பாத்தி நிப்பேன் கையில் ரேக போல சேர்த்து வைப்பேன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ வேற சொல்லு ரோசாப்பூ காட்டில் ஆடோ தனியாக பாட்டு மட்டும் துணையாக உன் கருங்கூந்தல் குழலாகத்தான் எண்ணம் தோன்றும் உன் காதோர முறையாடித்தான் ஜென்மம் தீரும் உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும் உன் மகளோடு சேர்த்து வைத்த வழிகள் தீரும்
அடிவன் காதல் ஒன்றை தவிர பாவி என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. பெண்ணே பெண்ணே நீ இல்லை என்றால் என்னாவே நெருப்போடு வந்தே மண்ணாவே. ஒத்தையா நீ நானும் பேசிக்கவே முடியல, மனசுக்குள்ள பேசிக்கிட்டோம், சுத்தமா நீ நானும் பார்த்துக்கவே முடியல. கனவுக்குள்ள பாத்திக்கிட்டோம், கூட மேல கூட வச்சு கூடலூர் போற புள்ளி கூட கொஞ்சம் நானு வாரி கூட்டிக்கிட்டு போனா என்ன. வேண்டினார் வேண்டு வரும் தருபவளே அம்மா அம்மா, எனக்கு ஒரு வரம் தருவாயா, ஏன் காதலியே கொண்டு வருவாயா, எனக்கு ஒரு வரம் தருவாயா, ஏன் காதலியே கொண்டு வருவாயா. கூடி அருவி கொட்டுதே அடிவம் மேல, அது தீடி வசரம் ஒட்டுதே ஏதோ ஒன்னால. கூடி அருவி கொட்டுதே அடியம் மேல, தேடி உசுர ஒட்டுதே எத ஒன்னால. மல கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோடு தொலை போட்டு இடையே கொண்டவளே, முடி கண்ட கணவி தாண்டி வந்த உறவே, முடி கண்ட கணவி பல ஜென்மம் தாண்டி வந்த உறவி. அருவி கொட்டதே அடிவம் மேல, அது தேடி வசரம் ஒட்டதே நித ஒன்னால. மல்லிப்பூவு வாசம் கொண்டலில வீசும், மாமாவோட பாசம் நீங்க பேசும். மல்லிப்பூ வாசம் குந்தலில வீசும், மாமாவோட பாசம் நின்ன பேசும். இரவு ஏங்க நம்ம இசை நானே மெட்ட மச்ச பார்த்தா பொங்கி வளர்ந்த ராசாவே உன்னால. ஆகாசம் மண்ணில கூழாங்கல் சேராது செங்கல்ல, காத்து உன நாடும் சுகமா வச்சுக்கிறேன், உன்னை சேர பொருந்தேன்னு என்னையே மெச்சுக்கிறேன். கூடி அருவி கொட்டதே அறிவம் மேல, அது தேடி வசரம் முட்டதே இத ஒன்னால. ஒன்னு நினைச்சாலே செந்தமிழ கூட ஹிந்தி மொழி தாண்டி நெஞ்ச தொழுதே. உன்னை நினைச்சாலே சொந்தமில கூட ஹிந்தி மொழி தாண்டி உன்னை தொழுதே. பொட்டலில வீசும் உச்சி மல்ல காத்தா புன்னகையில் ஏண்டி என்ன புலஞ்ச. நினைச்சாலே மொழி தாண்டி சொந்தமில கூட உன்னை தொழுதே. ராசாவே உன்னால ஆகாசம் மண்ணில கூழாங்கல் சேராது செங்கல்ல. அட காத்து உன நானும் சுகமா வச்சுக்கிறேன், உன்னை சேர பொறந்தேன்னு மெச்சுக்கிறேன். கூடி அருவி கொட்டதே அறிவம் மேல, அது தேடி வசரம் ஒட்டதே ஏதோ உன்னால. இது அரண்மனைக்கு சென்று எனது மனைவியை பார்த்து வருகின்றேன், சென்று வருகின்றேன். ஆஹா போயிரு வராத.